கூலிய சரியாக கொடுக்காமல் பேசின வேலையை விட கூடுதலாக வேலை வாங்கிட்டு குறித்த கூலியை மட்டும் கொடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அநியாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மர்ம நாளையிலே அல்லாஹ் தஆலா சொன்னான், 3 பேர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன். அல்லாஹ் வழக்காடுவானா? 3 பேருக்கு எதிராக அல்லாஹ் வழக்காடுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? ஒருத்தர கூலிக்கு அமர்த்துறாரு. கூலிக்கு அமர்த்தி வேலை வாங்கியாச்சு. கூலி கொடுக்கிற நேரத்தையில பேசினத்தை கொடுக்கிறது இல்லை, அநியாயம் செய்யறது. அது பல வகையில் அமையும். 1000 ரூபாய் கூலிதாரதாக பேசிட்டு வேலையெல்லாம் வாங்கி முடிஞ்சதுக்கு பின்னால 500 ரூபாய் கொடுக்கிறது. கூடுதலா பெண்கள் இந்த வேலை பார்ப்பார்கள். அதே மாதிரி 1000 ரூபாய் கூலிதாரதாக பேசிட்டு குறித்த இந்த வேலையை மட்டும் செஞ்சாங்க என்று சொல்லிட்டு அதை செய்ய சொல்றது, இதை செய்ய சொல்றது, அங்க போக சொல்றது, அதை மட்டும் சொல்றது, அந்த குழியை தோண்ட சொல்றது. பேசின வேலைக்கு மாற்றமாக கூடுதலாக மட்டும் வேலை வாங்குறது. அவ்வாறு வேலை வாங்கினா அந்த கூடுதல் வேலைக்குரிய கூலி அவனுக்கு கொடுக்கணும். அவன் கேட்பான், பேசின வேலையை விட கூடுதலா நீங்க வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு பார்த்து தந்துருங்க. அதுக்கெல்லாம் தர இயலாது. இதுக்கு பேசின கூலியதான் தருவேன் என்று சொல்லி கொடுக்கிறது. இந்த மாதிரி அந்த கூலி விடயத்திலே சரியாக நடந்துக்கலன்னு சொன்னா மர்ம நாளையில அல்லாஹ் வழக்காடுவானா? அல்லாஹ் தான் அந்த வழக்கெடுத்து ஆடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக கவனமாக இருக்க வேண்டும், அவனுடைய கூலியை சரியா கொடுத்து விட வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு வேலையை ஒப்படைக்கப்படுகிறது, அவர் அதை அமானத்தாக நிறைவேற்ற வேண்டும். இந்த வேலை செய்ய ஒப்படைத்தால் அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா செஞ்சு போட்டு முழுகி போட்டு பூசி போட்டு போனான்னு சொன்னா அது அவன் செய்யற அநியாயம். கூலியால் இருக்கா இல்லையா, அவன் அமானத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். கூலிக்கு பிடிக்கிறவர் அவர் சரியாக அந்த அமானத்தை நிறைவேற்ற வேண்டும். 2 பேருமே நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும், அநியாயம் செய்துவிடக் கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. குறித்த சம்பவத்தில் பாருங்க, கூலிக்கு பிடிக்கிறாரு, இவ்வளவு தருவன் சொல்லி பிடிச்சாரு 3 சா. அவர் வேலை செஞ்சு முடிஞ்ச உடனே இதை கொடுத்தாரு. கொடுத்தத அவர் வாங்காமலுக்கு போயிட்டாரு. அதுக்கு பின்னால அவர் கேட்கிறாரு, இவர் அந்த கூலியை வச்சு அதை முதல்ல போட்டு விவசாயம் செஞ்சு அதனால பண்ணைகள் பெருவிது, ஆடு மாடெல்லாம் பெருவிது. அவர் என்ன சொன்னாரு, இந்த இருக்கிறது உன்ட கூலியால நான் கொண்டுட்டு போ. அவ்வளவு நேர்மையா நடந்துகிட்டாரு. அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் செஞ்சாரு. சாதாரணமாக அவருடைய கூலியை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிப்போம். மிச்ச நாள் கழிச்சு நீ வந்திருக்க ஆள் மாறி என்ன கூலி அதெல்லாம் தந்தாச்சு, அப்பயே கேட்டிருக்கலாமே, இப்ப எல்லாம் ஒன்றும் இல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லி நாம திரட்டி விட்டுருவோம். அவர் என்ன பண்ணினாரு, கூலியை மட்டும் கொடுக்கல, அந்த 3 சா கிட்டத்தட்ட 4 முத்துகள் அந்த அளவுள்ள அந்த தானியத்தை அரிச அவர் தூக்கி கொடுக்கல. அதான் பேசியிருந்தாரு. ஆனா பேசின அந்த கூலியை அவர் செஞ்சு ஓட்டு எடுக்காமலுக்கு போனதால அதை கொண்டு போய் விவசாயத்தில் போட்டு பெருகி பெருகிட்டு அப்படி தூக்கி கொடுத்துட்டாரு. அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை ஒப்புக்கொண்டு அவரை அந்த குகையில இருந்து வெளியாக்கிறார், கஷ்டத்தில் இருந்து வெளியாக்கிட்டார். இதுவும் நாங்கள் இந்த சம்பவத்திலே பெறுகின்ற மிக பிரதானமான படிப்பினைகள்ல ஒன்று.